ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 4 வீடியோ என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்களாண்ணா 12,000 காயின் கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொன்னோம்ல சேலஞ்சு. அதை நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும். நேற்று தான் பார்த்தீங்கன்னா 10,000 காயின் நேற்று தான் கம்ப்ளீட் பண்ணோம். 3 நாள் ஆச்சு. அதான் அடிக்க அவுட் ஆகினே போயிட்டேன். இன்றைக்கி அவுட் ஆகாமல் இன்றைக்கி 12,000 12,000 காயின் இன்றைக்கி ஒரே நாள் பிடிக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப நாள் இதெல்லாம் இழுத்துட்டு போகக்கூடாது. இதுக்கு மேலே இழுத்துட்டு போனால் நமக்கு தான் அசிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டெம்பிள் ரன் இந்த ஒரு கேமில் 12,000 காயின் பிடிக்கிறதுக்கு 3 நாளாக போயிருக்கான். 10,000க்கு 12 மாரி மோசமான நாளைக்கு போயிட்டான். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12,000 காயின் ஒரே நாளில் பிடிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம் டே 4ல். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ இந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ ஷிஃப்ட்டு போய் வந்தோடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் சும்மா தான் இருப்பேன். நீங்கள் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தால் நீங்கள் வீட்டுக்கு போய் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில். மாடு ஆடு யாருன்னா வச்சுருப்பீங்க, அவங்களும் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் மாடு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா தான் மாடு இல்லை, கடை மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் கமெண்ட்டு லைக் மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்குறவங்க பிடிச்சா இருந்தால் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கான வீடியோவில் அந்த 12,000 காயின் தான் பிடிக்கணும். டே 4 இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு தான். நாளைக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு இருக்குது. நாளைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன வேலை இருக்குது. அதனால் நாளைக்கு லீவ் போட்டு போய் முடிச்சிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப் புதன்கிழமை அது ஒரு லீவு, 2 நாள் லீவு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை நைட் ஷிஃப்ட் தான். அதுவும் கணக்கு போட்டிங்கன்னா அதுவும் ஒரு நாள் ஆகி போயிடுது. அதுவும் ஒரு நாள் கணக்காகிட்டால் கூட 3 நாள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் 3 நாள் இருக்குது இன்னும் டைமு. மெதுவாக 1,600 போய்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்டே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். டைமண்ட் கொடுத்தாச்சு. இன்றைக்கி 12,000 காயின் கம்ப்ளீட் பண்ணோம். ஓடு மேக்னெட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவாக ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியமாட்டேங்குது. அச்சோ ட்ரெயின் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு போனால் போதுன்னு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ட்ரெயினே வந்துடுச்சு. ட்ரெயினே எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்தில் வரும். ட்ரெயின் இதில் எப்படி தான் வெளியே போகுதோ, எந்த பக்கம் போகுதோ ஒன்றுமே தான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அந்த 12,000 காயின் பிடிச்சே ஆகணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் இன்றைக்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ எடுக்க 12,000 காயின் 12,000 காயின் 12,000 12,000 காயின் பிடிச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 12,000 காயின் 12,000 காயின் இப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். வீடியோ போடலாம் இன்னும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ இன்னும் நல்ல குவாலிட்டியாக எடுத்து போடலாம். நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு
சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணணும். சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். சொல்லி ஒன்றும் முடியல. அது மட்டும் இல்லாமல் கேம் யாரும் விளையாடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சின்ன வயசில் விளையாண்டாலும் சரி, இப்போ விளையாண்டாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மெதுவாக 3600 காயின் ஏற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கிற அந்த 9,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங். அது பிடிச்சிடலான்னு ஒரு ஐடியா. பிடிக்கலான்ற ஐடியா இல்லை, பிடிச்சி ஆகணும் இன்றைக்கி. அப்புறமா போகிற வீடியோக்கெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கும். 12,000 காயின் டாஸ்க் டுடே. அதை சொன்ன வயமெல்லாம் அவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதிப்பே வருது. அப்படியே என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி அந்த 12,000 காயின் பிடிச்சி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் நம்ம தட்டிடுங்க மறக்காமல். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போட. மறக்காமல் உங்கள் பேர் என்னென்ன கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது ஒரு இதாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மெதுவாக 4700 காயின் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பணும் ட்ரெயினு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பணும் ட்ரெயின்லேயே இதில் போய் கம்ப்ளீட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ட்ரெயினில் எந்த நேரத்தில் எப்படி வளைய போடுறான் என்ன பண்ணுறானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போயிடணும்பா போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெதுவாக ட்ரெயினை கடந்தாச்சு. அதே அடுத்த சமயம் பார்த்தோன்னா 5,000 காயின் நம்ம டீச் பண்ணிட்டோம். 5,000 காயின் டீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 5,500 கிராஸ் ஆகி போயிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் கமெண்ட் தான் நீங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும். அதே திரும்ப சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும். வீடியோ போகிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெம்பிள் ரன் இன்னும் என்னென்ன ஈவெண்ட் வரும்னு நல்லா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டாஸ்க்கு தான் இப்போ நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது. டாஸ்க்கு தான் இப்போ என்னோடய எய்மே ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பணும் ட்ரெயினு. அவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்ட் நான் அவுட் ஆனாலும் 6 காயின் பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் திரும்ப டைமண்ட் கொடுத்து யூஸ் பண்ணி ரன் பண்ணணும்னு ஒரு ஐடியா. டைமண்ட் யூஸ் பண்ணால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாட்டிக்கிறது. இந்த மாதிரி ஏரியாவில் குபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளைவை கொடுத்துருவான். தண்ணியே வரல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் அது தண்ணியில் ஓடுறது போகிறது அந்த கூட நல்லாயிருக்கும். ரன்னிங் கொடுத்துருக்கான் ரொம்ப நேரம் கழிச்சு. ஓடு 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 ஓடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 7 தான் 6,500 காயின் கிராஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12,000 காயின் தான் டே 4ல் இன்றைக்கி எப்படின்னா முடிச்சாகணும் ஃப்ரெண்ட்ஸ். முடிக்கணும். டே 4ல் 12,000 காயின் பிடிச்சி டார் மிஸ்டேஜ் ஒரு பேருன்னு வரணும். ஹெட்டிங்கில் நாளைக்கு பால்மி நியூஸ்காரா நீங்கள் எனக்கு வீடியோ போடணும். நாளைக்கு என்னை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். நியூஸ் போடணும். ட்ரெண்டிங்கில் அதான் தலைப்பு செய்தி. அதுதான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட்
லெஃப்ட். ஐயோ சுற்றி பிடிக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 7500 காயின் பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பெண்டிங் இருக்குது பார்த்திங்கன்னா. இதில் ஒரு 3, அதில் ஒரு 5, இன்னொரு இன்னும் 4 சில்லறது காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பிடிச்சிடணும். 4500 காயின் பிடிச்சிட்டோம்னா இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சிடலாம். தண்ணி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தண்ணி வந்து விட்டது. இந்த காவை எங்கே போய் முடியுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கே முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காவா எங்கே முடியுதுன்னு. ஒரு வேளை இது கூவாராக இருக்குமோ? கூவாத்து தண்ணின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மறக்காமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர்னிங் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சுற்றி பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி 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 ஒழிக்கணும். ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடத்தணும். அவுட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆகிட்டு இருப்பேன். இந்த பாருங்க திரும்ப கட்டை லெஃப்ட்டு ரைட் அண்ட் கோ டு லெஃப்ட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் லெஃப்ட்டு ரைட்டு ரைட் திரும்ப லெஃப்ட் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வரும் மிஸ். மெதுவாக நம்ம 9000 காயினை டச் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இருக்கிற அந்த 3000 காயின் ஒழுங்காக பிடிச்சிட்டா போதும். இதுக்கான வீடியோ டாஸ்க் முடிஞ்சிடும். ரைட்டு போகணும். இந்த நேரத்தில் ட்ரெயின் மாத்திரம் வந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வந்தால் சரியான ரிஸ்க் ஆகி போயிடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குற ஆல்ரெடி கேட்குறது நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்துடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதாவே சரியான பிரச்சனை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களாண்ணா, மிஷின் இப்போ நான் நாளைக்கு ஷிஃப்ட்டு போகிறேன்னா, அப்போ நைட் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களாண்ணா, அவங்க மிஷினையும் ஒழுங்காக துடைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 இயர்ஸ் பண்ணுற பேர் சும்மா ஏனோ தானோன்னு பண்ணி விட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம கேட்கலான்னு போனால் அவங்க ஷிஃப்ட்டு வந்துச்சான்னு கேட்குறாங்க. போங்க நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்லிட்டு நம்ம போய் மீட்டிங் ஒன்று இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி. அது மீட்டிங் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஆளே இருக்க மாட்டான். பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படி தான் விட்டு போவோம். ஆனால் நாம் ஷிஃப்ட்டு முடிஞ்சுமே செகண்ட் ஷிஃப்ட்டுக்காரன் அவன் என்னை கேள்வியாக கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிஷினோட ஒழுங்காக பார்க்க மாட்டியா, துடைக்க மாட்டியான்னு கேள்வி கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? நம்ம இத்தனை வருஷமாக பரிசத்துக்கு அந்த கேள்வி வாங்கிறதுக்காக போன வேலைக்கு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதை பார்த்தா தான் இவ்வளோ படித்து இவ்வளோ கடிச்சில் அந்த ஒரு 5 இயர்ஸ் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் போய் சும்மா விடுவேண்ணா. இன்றைக்கி போயிட்டேன். இன்றைக்கி நான் மீட்டிங்கே போகல, அட்டன் பண்ணாமல் எங்கள் சூப்பர்வைசர் இன்சார்ஜ் கூட சொல்லி இவர் டெய்லியுமே பண்ணாமல் தான் போகிறாரு. கேட்டவங்க ஷிஃப்ட் வந்துடுச்சா அப்படின்னு கொஞ்சம் கோவமாக ராங்கமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாக்கி அதனால் நான் இன்றைக்கி மிஷினே ஓட்டல ஃப்ரெண்ட்ஸ். 8:30 மணி வரையும் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 6 ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. 6, 7, 8, 3 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். மிஷினே ஓட்டல ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பத்தாவதுக்கு அவங்க அப்புறமா வந்து சரி கொடுப்பா இன்னும் நாளைக்கு பிடிச்சிக்கலான்னாங்க. நாளைக்கெல்லாம் ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னேன். சரி வா அப்போ நாளைக்கு தான் பார்த்துக்கலான்னாங்க. ஆனால் பட் நம்மளுக்கு ஒரு பர்சனல்ன்றதுனால நாளைக்கு நம்மளால் லீவு பர்சனல் லீவ் கேட்டிருக்கேன். அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா திரும்ப நாளைக்கு போயிட்டு வேலைக்கிழமை நைட் ஷிஃப்ட் அவங்க செகண்ட் ஷிஃப்ட் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம போய் அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆகிட்டு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட போய் அவுட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 12 காலம் பிடிக்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ்.
12,000 காயின் பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் என்னென்ன டாஸ்க் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசு யாராச்சும் வந்தீங்கன்னா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் ஐக்கானும் இருக்கும், அதை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ முடிச்சோன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப அவுட் ஆகிற வரையும் பார்க்கலாம். அவுட் ஆகிற வரையும் ப்ளே பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு வந்து 14,000 காயின் டார்கெட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 14,000 காயின் பிடிக்கிற மாதிரி டார்கெட் வைக்கலாம். இன்றைக்கி என்னென்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஐட்டம் முடிச்சிட்டேன். ஏன் அதுலேயும் அவுட் ஆகணும்பா, நம்மளுக்கு தெரியாதா டைமண்ட் கொடுத்து ஓடுறது. டைமண்ட் கொடுத்துட்டு ஓடிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ஷேர் வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் அது மட்டும் இல்லாமல் லைவ் எப்போ போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போட்டிங்கன்னா அந்த டைமுக்கு நான் லைவ் போட்டுருவேன். எனக்குலாம் எந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் நைட் ஷிஃப்ட்ன்றதுனால பகல் டைமில் எவ்வளோ நேரத்துக்கு வேணாலும் சொன்னால் லைவ் போட்டுருவேன். லைவ் போகிறது பேசலாம். அதை விட சொன்னீங்க நம்ம 12,000 காயின் பிடிச்சிட்டு டே 4க்கான வீடியோ அதுதான். டே 4 கலெக்ட் பண்ணியாச்சு. டே 5 வந்து பார்த்தீங்கன்னா 14,000 காயின் டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிடலாம், கலெக்ட் தொண்டே வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஓரது பிடிச்சி இன்றைக்கி அந்த 14,000 காயின் போயிடுச்சு. பட் இருந்தாலும் நாளைக்கு அந்த டாஸ்க் முடியுமோ அது கம்ப்ளீட் பண்ணுறோம். பத்தத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல. பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வருது எங்கெங்கோ ஓடி எங்கெங்கோ ஓடுறான், எங்கெங்கோ ஓடுறான், எங்கெங்கோ திரும்ப சொல்லலாம். நண்பா திரும்ப அந்த கவுர் வந்து ரொம்ப நேரம் ஆகுது நண்பா. இந்த கவுரு வாப்பா, இந்த ட்ரெயினை மட்டும் மறக்க மாட்டாங்க. அவுட் பண்ண முடிவு பண்ணுறோன்னா அந்த ட்ரெயினை கொண்டு பார்ப்போம். நம்ம அவங்கள ஆகக்கூடாது. ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் மிஸ் 10 அவுட் ஆகிருப்போம். ஓடு ஓடு ஓடு. இது மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு போட்டி கொடுக்குறோம், ஒரு 10 போட்டி கொடுக்கூடாதா? 15,000 காயின் பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக டே 4ல் இப்போ 14,000 காயின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் திரும்ப நாளைக்கு 14,000 காயின் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம அது வீடியோ சட்டப்பூர்வமான அதிகாரங்கள் அது. நம்ம ஒரு டாஸ்க் முடிவு பண்ணுறோம், டாஸ்க் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நான் டே 5 ஏன்னா டே 3 நாளைக்கு டே 5 பார்த்தீங்கன்னா 14,000 காயின் டாஸ்க் இருக்கும். அதனால் மறக்காமல் நாளைக்கு வீடியோ எதிர்பாருங்க. நாளைக்கு வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் போகலாம். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.